என் அன்புக்குரிய மக்களை வணக்கம். இன்று பஞ்சபக்தி சாஸ்திரத்தில் சிம்மராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு எந்த மாதிரி பலனை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சிம்மராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு உங்களுடைய பச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆந்தையும் காகமும் வரும். உங்களுக்கு உத்திரம் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய நட்சத்திரம் இருந்துச்சு அப்படின்னா அது காகமாக வரும். இது உங்களுடைய ஜன்னகால ஜாதகத்தில் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு சரியான முறையில் உங்களுடைய பச்சி என்னன்னு நம்ம பார்த்துக்கணும். இது நான் உங்களுக்கு இந்த ராசிக்கு இந்த நட்சத்திரத்திற்கு இதுதான் வருங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுவே உங்களுக்கு போதுமானது தான். இன்னும் துல்லியமாக கணிக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜன்னகால ஜாதகத்தை எடுத்து வச்சு சரியான முறையில் உங்களுடைய பச்சியை நம்ம கணக்கெடுத்து வச்சுக்கலாம். இது நான் கொடுக்கறது உங்களுடைய ராசி லக்னத்துக்கு பொதுவான பலன்கள் தான். இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு. இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு ஆந்தையும் காகமும் வருது இல்லைங்களா? இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு எப்போவுமே ஒரு எண்ணம், தன்னுடைய எண்ணம் எப்படி இருக்கும்னா ஒரு நல்ல விதமாக இருக்கும். தான் உண்டு தன் வேலை உண்டு, மற்றவங்க விஷயத்தில் இவங்க தலையிட விருப்பப்பட மாட்டாங்க. இந்த சிம்மராசி சிம்ம லக்னக்காரங்களை நல்லா யோசித்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களை பற்றி பேசுகிறதுக்கு யோசிப்பாங்க. அதாவது அடுத்தவங்க எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு பார்க்காம நாம் நல்லா இருக்கணும்னு நினைக்காம இது ரெண்டும் கடத்தனமாக தான் இருப்பாங்க. இப்போ நண்பர்கள் யாராவது இவங்களை பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு நேரத்தை குறித்து கொடுத்துருப்பாங்க, இவங்க ஒரு நேரத்தில் போய் பார்ப்பாங்க. அவங்க 10 மணிக்கு வர சொன்னாங்கன்னா இவங்க 12 மணிக்கு போவாங்க. இல்லை நான் 10 மணிக்கு வர முடியாது 12 மணிக்கு அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த சிம்மராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு மட்டும் அப்படி ஒரு இது. அடுத்து இந்த சிம்மராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு இந்த கோச்சார குரு இந்த பச்சி சாஸ்திரத்தில் என்ன கூறுது அப்படின்னா தேவையில்லாத முடக்கங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அதாவது 10ல் குரு வந்தால் பரமசிவனும் பிச்சை எடுப்பான்னு சொல்கிற மாதிரி இந்த 10ல் குரு நன்மையை செய்த இல்லையோ சொல்வார் பேச்சு கேட்டு தேவையில்லாமல் உங்கள் உடல் ரீதியான உபாதைகளை நீங்கள் ஏற்படுத்திக்கிறீங்க, தொழில் ரீதியான பிரச்சனைகளை நீங்கள் ஏற்படுத்திக்கிறீங்க. உங்களுடைய அறிவை நீங்கள் இதில் செயல்படுத்துறது உங்களுடைய புத்திசாலித்தனம். உங்களுடைய எதிரி அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் எதிரிகளோ நண்பர்களோ எதிரிகளையும் நண்பராக்கி கொள்ளலாம். அது வேறு விஷயம். அந்த சாஸ்திரத்தில் எப்படிப்பட்ட எதிரியாக இருந்தாலும் உங்களை வசமாக்கிக்கலாம். இந்த விருச்சக ராசிக்காரங்க உங்களோட மனசில் அப்படியே ரொம்ப பாசமாக இருக்கிற மாதிரி வருவாங்க. ரொம்ப உங்களுடைய விருச்சக ராசி தனுசு ராசிக்காரங்க உங்களோட ரொம்ப இணக்கமாக இருக்கிற மாதிரி வருவாங்க. எல்லாம் முடியும்ப்பா வாப்பா அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. ஆனால் அப்படி சொல்லும்போது அவங்கனால உங்களுக்கு எந்த உதவிகளும் கிடைக்காது, எந்த நன்மையும் ஏற்படாது. ஏன்னா இந்த தனுசு ராசியும் விருச்சிக ராசியும் சிம்ம ராசிக்கு பச்சி சாஸ்திரத்தில் ஒத்து வராது. அவங்க உங்களுக்கு செய்யணும்னு ஆசையெல்லாம் இருக்கும், உங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும், உங்களுக்கு ஒரு நன்மையை செஞ்சு கொடுக்கணுங்கிற ஆசையெல்லாம் இருக்கும். ஆனால் உங்களுடைய கரும வினையாகப்பட்டது அவங்கள அந்த நல்ல செயலை செய்ய விடாமல் தடுத்து நிப்பாட்டிக்கிறோம். அடுத்து உங்களுடைய பந்தங்கள், அதாவது கன்னிராசி கண்ணிலக்கணக்காரங்களுடைய பந்தங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. உங்களுடைய தூக்கம் என்பது உங்களுடைய மன ரீதியான தூக்கம் தான் உங்களுக்கு வரணும். ஆழ்ந்த தூக்கமோ ஆழ்ந்த சிந்தனைகளோ உங்களுடைய நினைவலைகளோ உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மெடிடேஷன் வழிபாடு தான் பண்ணணும். ஒரு விஷயத்தை உங்கள் கையில் கொடுத்துட்டாங்கன்னா அதை சாதிக்கிற வரைக்கும் உங்களுக்கு தூக்கம் வராது. நன்றி. அடுத்த பச்சி சாஸ்திரத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.